நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அஜித் பற்றிய ஒரு சின்ன சின்ன தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னாக்கா அஜித் தான். இவர் பேசுகிற ஒரு பேச்சும் ஒரு செயலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்வையாக்கப்படுது. இவர் வந்து பார்த்திங்கன்னா தான் உண்டு தன் வேலை உண்டு, அதாவது அவர் குடும்பத்தை குடும்பமாக பார்க்குறாரு, ஃபேமிலியாக பார்க்குறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடிப்பு வந்து வேலையாக பார்க்குறாரு. இவ்வளோதான் விஷயம். எவ்வளோ முறை அவர் சொல்லியிருக்காரு, என்னோடய ரசிகர்கள் உங்கள் வேலையை பாருங்கள், என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, அதே மாதிரி அடுத்தவருக்கு இடையூறாக இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் பகிர்ந்துட்டுருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ வந்து அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதாவது இவர் பேசுகிற சில விஷயங்களை வந்து திரித்து எதிராக மாற்றி விடுறாங்க அப்படின்றது அவரோட மன வருத்தம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க, ஆன்மீகம் அரசியல் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அந்த மாதிரி யாருமே கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சினிமா, இன்னொன்று அரசியல், இது ரெண்டை தான் வந்து இன்றைக்கி பேசுகிறாங்களே ஒழிய வேறு புதுப்படியான விஷயங்களை பேச மாட்டேன்றாங்க. அதுலேயும் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா எதை எப்போ ஊதி பெருசாக்கலாம் அப்படின்றதுலையே வந்து இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அஜித்தோட அப்பா இறந்து போன போது உயிரை பிடிச்சிட்டு ஒரு அந்த நியூஸ் ஆக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிட்டு எவ்வளோ பேர் வந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாரையும் வந்து தொந்தரவு பண்ணுறது கிடையாது. நாங்கள் என்னோடய வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன், இந்த மாதிரிலாம் வந்து அவர் பேசியிருக்காரு. அதே மாதிரி வந்து அவர் சில விஷயங்கள் பேசும்போது அதாவது ரசிகர்கள் என்பவர்கள் ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் ஏற்கனவே நடக்கணும்னு இருந்திருக்கு. அதே மாதிரி ஆந்திராவில் நடந்தது, இந்த மாதிரி வெளிநாடுகளில் நடக்குது. அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஏற்கனவே நடக்க இருந்த ஒரு விஷயம் நடக்குது. இவ்வளோதான ஒழிய அதுக்கு வந்து ஒரு தனிநபரோ வேற ஒருத்தரோ காரணம், இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு தவறான விஷயம். அதே மாதிரி நான் வந்து ஒரு பேசினாக்க உடனே வந்து நான் விஜய்க்கு எதிரானவன், விஜய்க்கும் அஜித்துக்கும் மோதல், இந்த மாதிரி எல்லாம் வந்து கதையை கட்டிடுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் பரப்பிடுறாங்க. ஏன் இந்த பத்திரிகையாளர்களுக்கு நேர்மையாக எழுத தெரியாதா, உண்மையை சொல்ல தெரியாதா? இப்படியாக பல மனக்குமுறல்களை அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு, விஜய்க்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் எப்பவுமே வந்து நேர்மையாக நல்லதாக நடக்கும்போது அதற்கு ஆதரவாக இருப்பேன். விஜய் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதிரி கிடையாது, விஜய் வந்து என்னோட நண்பன் தான். அதனால் வந்து இந்த மாதிரி முரண்பட்ட செய்திகளை எல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. அது மாத்திரம் இல்லாத அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருக்கமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன எல்லாருமே வந்து வேற்றுமொழிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, நான் வேற்றுமொழிக்காரனே அல்ல, நான் வந்து ஒரு தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விரைவில் தெரிய வரும். நீங்கள் வந்து விரைவில் இவன் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புவீங்க. அதாவது நான் வந்து ரேஸ் எப்போ வேணாலும் என் உயிர் போகும் என்ற சூழ்நிலையில் நான் காரில் உட்காந்து ரேஸ் ஓட்டுருவேன். நம்ம மாநிலத்துக்காக நான் வந்து ஒரு ரேஸ் ஓட்டி ஜெயிச்சு நம்ம இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்தியாவில் வந்து தமிழன் ஒருத்தன் ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேரை கொண்டு வருவேன் அப்படின்னு ரொம்ப உருக்கமாகவும் இவர் பேசியிருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அஜித் எப்பவுமே வந்து ஒரு நேர்மையான ஒரு நியாயமான ஒரு மனுஷன் என்பது எல்லாருக்குமே தெரியும். எந்த பிரச்சனைக்கோ எந்த வம்பு தும்புக்கோ எந்த இதுக்கோ போகாதவர். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தோட பப்ளிசிட்டி அது இது எதுக்குமே வரமாட்டார், தெளிவாக வருவார், ஓட்டு போடுவார். இது வந்து என்னோட ஜனநாயக கடமை ஓட்டு போடுறது அப்படின்றத பலமுறை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நான் அரசியலுக்கு வரமாட்டேன், ஓட்டு கேட்க மாட்டேன், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவரை பொறுத்தளவில் சினிமா என்னோட வாழ்க்கை, தொழில், குடும்பம், என்னோடய குடும்பத்தை நான் சந்தோஷமாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி இன்றைக்கி இருக்க எல்லாருமே நினச்சாக்க நாடு நல்லா இருக்கும். நன்றி. வேறு ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.